அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். எதுவும் ப்ரிப்பேரிங் பண்ணலை, தயாரிக்கலை, உருவாக்கலை. அதனால் பதிவில் நிறைய போட இயலவில்லை. சின்ன ஒரு இதை சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு காலையில் உங்களை சந்திக்க விருப்பப்பட்டேன். ஒரு சேட்டலைட் கரன்சி, ஒரு டைகர் கரன்சி. யூஎன்சி ப்ரீவிக்ஸ் வந்து பி, ப்ரீவிக்ஸ் வந்து 60B, இன்செட் வந்து பி, ரெண்டுமே பிபி தான். மேலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த முத்திரை இருக்கும். இது வந்து வெங்கடரமணன் கையொப்பமிட்ட கரன்சி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னர். ஒரு சின்ன ரெஃபர் பண்ணிட்டுமா? வெங்கடரமணன் 2 ரூபா தாள். இதுதான் வெங்கடரமணன் 2 ரூபா தாள். எஸ் வெங்கடரமணன் சி ரெங்கராஜனுக்கு முன்பு 1990 to 92 பி இன்செட்டே இருக்குது. இந்த இருக்குங்க, பி இன்செட்டே இருக்குது. இது ஒரு தாளோட ரேட் வந்து 20 ரூபா. எந்த வருஷத்தில்? 2013. அப்போவே நான் அந்த புக்கெலாம் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2000 பார்க்குறேன். எனக்கு 24 வருஷம் ஆச்சு. 13 தான் இப்படி ஒரு கரன்சி புக்கு வாங்குகிறேன். அதில் வந்து ஒரு தாள் 20 ரூபா விட்ருக்கு 10 வருஷத்துக்கு முந்தி. 90 to 92 உள்ளது சேட்டலைட். எஸ் வெங்கடரமணன் போட்டிருக்காருங்க. இப்போ வந்து அதனுடைய ரேட் வந்து 35 ரூபா. ஒரு தாளுடைய ரேட்டு 35 ரூபா. யூஸ்டு கண்டிஷன் கிடையாது. யூஎன்சி கரன்சி. இது 323 321 இந்த இருக்குது. 35. இது 530. இது ஏ ப்ரீவிக்ஸு, ஏ இன்செட்டு. இது ஏ இன்செட்டு, இது ஏ இன்செட்டு தான். எல்லாமே இன்னும் மடங்கவே இல்லை, அப்படி கெட்டில் உள்ளது தான். 376, 377, 378, 379, 130. அந்த கெட்டிலே தான் முன்ன பின்ன இருக்குது. 131, 032, 033, 367, 366. ஒரு 10-15 தாள் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே யூஎன்சி தாள் தான். ஒரு தாள் 35 ரூபா. 10 தாள் வாங்கினீங்கன்னா 350 ரூபா. வாங்கி அப்படியே நீங்கள் ஆல்பத்தில் பேக் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ எளிதிலலாம் இவ்வளோ தூரம் இந்த குறைவான விலைக்கு இது மாதிரி ஒரு யூஎன்சி கரன்சி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் ஒரு நம்பர் முன்ன பின்ன கலந்துருக்கு. நீங்கள் அதை வாங்கி சரியாக வரிசைக்க வச்சுக்கோங்க. ஃபுல் டைகர் ஆர்என் மல்ஹோத்ரா 62, 61, 233, 824, 226. எல்லாமே யூஎன்சி தான். எல்லாம் ஆர்என் மல்ஹோத்ரா தான். 224, 223, 808, 260. ஒரே ப்ரீபிக்ஸ் தான் வருது. பிளேன் இன்செட்டு 222, 59B. இடையில ஒரு தாள் உள்ளே இருந்தாலும் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து யூஎன்சி அப்படிங்கிறதுல வந்து நமக்கு எந்த சந்தேகமும் நீங்கள் இருக்கக்கூடாது.
யூஸ்டு கண்டிஷன் கிடையாது. யூஎன்சி அப்படிங்கிற எந்த சந்தேகமும் யாருக்கும் வரக்கூடாது, இருக்கக்கூடாது. 99% இதில் வரிசைக்கத்தான் வரும். ஒரு சதவீதம் எண்ணெய் 19 அடுத்து 20 வருதா, அந்த 21 இருக்கா, 1% எண்ணெய் மீறி உள்ள வேறு எதுவும் கலந்துருந்தாலும் நல்ல கரன்சியாக தான் கலந்துருக்கும். அதுவும் உங்களுக்கு ராசி தான் நினச்சி வச்சுக்கோங்க. இது பி இன்செட்டு ஐஜே படையல் 57 66 36 636 ஒரு தாள் இது உள்ளே இருக்குது. இந்த லெட்டர் கேபிட்டல் லெட்டர், இது வந்து ஸ்மால் சிங்கிள் லெட்டர். இது பி இன்செட்டு, இது பிளேன் இன்செட்டு, இது ஆர்என் மல்ஹோத்ரா, இது ஐஜே படையல். அதுவுமே யூஎன்சி தான். ஒரு பின் போட்ட தடம் கூட இருக்காது. ஒரு கெட்டில் இருந்ததே ஏதோ பதிவு படையில் இதோட சேர்ந்து இருக்குது. வேணும்னு வாங்கிக்கோங்க. தூரம் எடுக்கிறதா இருந்தால் தூரம் எடுத்துடலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பொருள் தானே, யார் கேட்க போகிறா. இதில் ஒரு 10-15 தாள் இருக்குது. இது ஒரு தாள் 40 ரூபா. ஒரே ஒரு தாள்னால் நீங்கள் வாங்குறதாலும் வாங்கிக்கோங்க 40 ரூபாய்க்கு. ஆனால் 50 ரூபா சிப்பிங் சார்ஜ் நீங்கள் தான் கொடுக்கணும். இப்போ 40 ரூபாய்க்கு ஒரே ஒரு தாள் அனுப்புங்க சார், சிப்பிங் சார்ஜ் ஃப்ரீயாக போடுங்கன்னு சொன்னால் அப்புறம் நான் 90 ரூபா நஷ்டத்தில் செய்ய முடியாது. பொருள் 40 ரூபா, தபால் செலவு 50 ரூபா, 90 ரூபா நஷ்டத்தில் செய்ய முடியாது. அதனால் ஒரு தாள் 40 ரூபா. அருமையான ஒரு செட்டு இது. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் கூட இதை நான் வரிசைக்காகவே எடுத்து வச்சு நான் பதிவு போட்டிருப்பேன். சரி, சொல்லிவிட்டு போவோம். அடுத்து இன்னொரு நாளைக்கு வந்து வரிசைக்கு பதிவு போட்டுக்கிடுவோம் அப்படின்னு இதை போட்டேன். யதார்த்தமான ஒரு சேனல், அதனால் யதார்த்தமான பதிவுகளே போடுறேன். இந்த செட் பண்ணி வச்சு புட் பண்ணி வச்சு சினிமா ஷூட்டிங் மாதிரி வேறு ஆளுகள்லாம் வச்சுலாம் அது நான் செய்யலை. என்ன, நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் இன்னொரு புக்கு வாங்கினேன், அது இருக்கான்னு பார்க்குறேன். இது அதுக்கு அடுத்து வாங்கின கரன்சி புக்கு. இது 2020 வரைக்கும் இருக்கும். ஒரு சின்ன ரெஃபர் தான். 10 ரூபா தாள், 5 ரூபா தாள், 1 ரூபா. இது வந்து ஸ்டார் நோட்ஸ். ₹2 வந்துருச்சு. இந்த 2 ரூபாயில் ஐஜி படையல் ஒன்று தான் இருக்கு வருங்க. இது ஒரு தாள் 50 ரூபா. பி இன்ஸ்டெட் நான் காமிச்சோம்ல, அதே இது போட்டிருக்கா வருங்க. இன்னொன்று என்னது காமிச்சேன், ஆர்என் மல்ஹோத்ரா. இது ஆர்என் மல்ஹோத்ரா. இந்த கரன்சி தான் உங்களுக்கு நான் காமிச்சேன். அமித் தேவ் கோஸ் வந்து ஒரு தாள் 400 ரூபா. ஒரு தாள் வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் பியூர் யூஎன்சியே தருவேன். அமித் தேவ் கோஸ் மொத்தமே ஒரு 15 நாள் தான் இந்தியாவின் கவர்னராக இருந்தார், ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்தார். இந்த சைன்லாம் ஆர்என் மல்ஹோத்ரா சைன் தான் இதில் இருக்குது தான். அமித் தேவ் கோஸோட சைன் வேறு இருக்கும். இந்த இடத்துல இதுதான் அமித் தேவ் கோஸ் சைனு. இந்த சைன் போட்ட கரன்சி வந்து ஒரு தாள் 400 ரூபா. மன்மோகன் சிங் போட்டிருந்தா 50 ரூபா. இந்த மன்மோகன் சிங் போட்டிருந்தா 50 ரூபா. அமித் தேவ் கோஸ் போட்டிருந்தா 400 ரூபா. யாருக்கேன்னு வேண்டுமென்றால் என்னிடமே வாங்கிக்கொள்ளலாம். பியூர் யூஎன்சி 100% யூஎன்சி தருவேன். அதுக்கடுத்து வெங்கட்ரமணன் 50 ரூபா. இந்த சேட்டலைட்டே பார்த்துருவோமா. சேட்டலைட்டில் இப்போ என்ன காமிச்சோம், சேட்டலைட்டில் ஆர்என் மல்ஹோத்ரா காமிச்சோம். இதில் ஆர்என் மல்ஹோத்ரா பச்சைத்தள்ள ஆர்என். சேட்டலைட்டில் இந்த இருக்க ஆர்என் மல்ஹோத்ரா ஏ இன்செட்டு 40 ரூபா ஒரு தாள். எப்போ 40 ரூபா, 2020க்குள்ளே 40 ரூபா. இப்போ 24. இப்போ நான் 35 ரூபான்னு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இது சும்மா அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிறதுக்கு. இப்போ இன்னும் இந்த புத்தகத்துக்கு அடுத்து இன்னும் கரன்சி புக்கு வரல. வந்தால் என்ன விலையாக இருந்தாலும் ஒன்று வாங்கி விடுவேன். இப்போ இந்த கரன்சி வேணுங்க வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு நாணயம், ஒரு
நல்ல யூஎன்சி கண்டிஷனில் ஒரு நாணயம். ஸ்ரீலங்கா, இலங்கை, சிலோன். இந்தியாவுக்கு ஒரு பேர் தெரியுமா? என்ன பேருன்னு? இந்தியாவுக்கு முந்தி அந்த நம்மளுடைய இந்தியாவின் பெயர் வந்து பாரதம் அல்லது பரதம். பரதன் ஆட்சி செய்தனால் இந்த நாட்டின் பேர் பரதம் என்று கிடையாது. அது உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. நமக்கு தெரியாது, அது தெரியாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். பாரதம் பாரத் அப்படிங்கிற நம்ம எல்லோரும் தெரிந்த ஒரு சொல். அதுக்கு முந்தி இந்த இந்தியாவுக்கு ஒரு பேர் இருக்குது, நாவலன் தீவு அப்படின்னு. நாவல் மரங்கள் நிறைந்த ஒரு அடர்ந்த காடு உள்ள ஒரு தீவு, நாவலன் தீவுன்னு சொல்லி. இந்த நாவலன் தீவு பிரகடனம் அப்படின்னு ஒரு செப்பு பட்டயம் இருக்குது. எங்கே இருக்குது? சிவகங்கையில் மருதுபாண்டியர் சகோதரர்கள் வெளியிட்ட ஒரு செப்பு பட்டயம், அறைகூவல் தீர்மானம். அதுக்கு அங்கே இருக்குது நாவலன் தீவு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அங்கே இருக்குது. சரி, இந்த காயினுக்கு போவோம். 1996 1996 உலகக்கோப்பையை வென்றதன் நினைவாக 1999 வருஷம் இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இது வேர்ல்டு கப்பு. இதில் இருக்கிறது வேர்ல்டு கப்பு. கிரிக்கெட் பிளேயர்ஸ், கிரிக்கெட் ஆர்வலர்கள், கிரிக்கெட்டை ரசிப்பவர்கள் நினைவாக இந்த ஒரு நாணயத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இந்தியாவும் ஒரு தடவை கபில் தேவ் அவர்கள் இருக்க சமயம் 92ன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக சொல்ல முடியல. நம்ம இந்தியாவும் ஒரு தடவை உலகக்கோப்பை வென்றது. அதுக்கடுத்து தோனி தலைமையில் 2020 வென்றது. நம்ம யாரும் நினைவு நாணயங்கள்லாம் வெளியிடவில்லை. ஸ்ரீலங்காவில் அவர்களை மதித்து வாழ்த்தி ஒரு நினைவு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இதோட ரேட் வந்து 500 ரூபா. காயின் வந்து ஃபுல் கண்டிஷனாக உள்ள காயின். இந்த பக்கம் வந்து 2 பிளேயர்ஸினுடைய உருவம் பொறிக்கப்பட்டு அங்கே பால் அடிக்கிற மாதிரி ஒரு சீனு. என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். 1999 கிரிக்கெட் வேர்ல்டு கப், May 14, June 20. 1999 May 14 முதல் ஜூன் 20 வரைக்கும் நடந்த இந்த விளையாட்டில் ₹5, ₹5. கீழே பால், இந்த ஒரு 3-6 பால் இருக்கணும். பால்லாம் செதறி கிடக்க அடித்து விளாசித்தார். சைட்லேயும் எழுத்து எழுதியிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸு, அது நாடுகளை பொருள் இருக்கு போல இருக்க, சிம்பாப்வே, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷு, இங்கிலாந்து, இந்தியா, கென்யா, இந்தந்த நாடுகளெல்லாம் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. நியூசிலாண்டு, பாகிஸ்தான், ஸ்காட்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், இவ்வளவு நாடுகளையும் நாங்கள் வென்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நாணயம். நானே இந்த சுற்றி வந்து ஒரு டிசைன் தான் நினச்சேன். இப்போ ஜூம் பண்ணி பார்த்துட்டு தான் அது மற்ற நாடுகளுடைய பெயர்கள் என்று அறிந்தேன். ரொம்ப ரேர் காயின்னு, அவ்வளோ சீக்கிரம் எளிதில் நீங்கள் தேடினா கிடைக்காத ஒரு காயின்னு, ஒரு அற்புதமான ஒரு காயின். மெடலுக்கு சமமானது, பதக்கங்களுக்கு சமமான ஒரு நாணயம். இதை வாங்கி உங்கள்கிட்ட கலெக்ஷனை ஒன்று வச்சுக்கோங்க. கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, விருப்பம் உள்ளவர்கள், அதை நேசிப்பவர்கள் வந்து இது ஒரு நினைவு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு காயின். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மற்றும் அனைத்து உயிரினங்களும் இந்த பூமியில் வந்து சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட நோய் நொடியின்றி 16 பேர்களும் பெற்று பெருவாழ் வாழ்க என வாழ்த்துகின்றேன்.